சிம்பனி பண்ணணும்னு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். அது நடக்குமா என்னன்னு தெரியாது. என் வாழ்க்கையில் இன்னுமே சொச்ச பயணத்தை பார்த்தா தான் தெரியும். இல்லை, நாங்களும் ஆசைப்படுறோம் நீங்கள் வந்து அது வாசிக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அது வந்து எப்படி என்ன அமையும்னு தெரியாது. ஆனால் உண்மையிலே மியூசிக்கில் ஒரு மிகப்பெரிய, ஏன்னா எம்எஸ் வந்து அவரை போல் ஒரு கம்போசர் இல்லை. அப்படி தான் எல்லாருமே அந்த நேரம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவரே வந்து இளையராஜாவை பார்த்து ஒரு நேரங்களில் பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ அந்த கண்ணை கலைமானி பாட்டு போட்டிருக்கே, அந்த ஒரு ப்ரைஸு, ஊமை என்றால் அதில் ஒரு அமைதி, எப்படியா உனக்கு இது வந்துச்சு அப்படின்னு சொன்னாராம் ஸ்டேஜில் அவர் பாடக்குள்ள. அந்த ரெக்கார்டிங் அந்த அந்த கச்சேரியில் இருக்கக்குள்ள நான் வாசிக்கிற அந்த பாட்டுன்னு சொல்லி எம்எஸ் வாங்கி வாச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு மியூசிக் கலைஞனுக்கு தான் தெரியும் ஒரு மியூசிக் கலைஞனோட அந்த பிளேஸ்மெண்ட்டு. இந்த பிளேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இப்போ உள்ள மியூசிக் எடுக்க தெரியுமா? இப்போ ஒரு பிளேஸ்மெண்ட் சொல்கிறேன்ல, இது எப்படி வந்திருக்கும் கம்போசிங்? இப்போ எம்எஸ் கண்டுபிடிச்சி சொல்கிறாருல, இந்த பிளேஸ்மெண்ட் நீ எப்படி கம்போஸ் பண்ண, இந்த பிளேஸில் எப்படி இந்த இடத்துல இப்படி வந்து இது விழுந்தது அப்படின்னு கேட்குறாங்களா? அதெல்லாம் இப்போ இல்லை.